கூடத்திலே மனப்பாடத்திலே விழி கூடி கிடக்கின்ற ஆனழகை ஓடை குளிர்மலர் பார்வையினால் அவள் உள்ள தலைப்படு நேரத்திலே பாடம் படித்து நிமிர்ந்த விழி தன்னில் பட்டுத் தெரித்தது மானின் விழி. விளையாட போறோம். மணி தான் பிடிக்க போறான். அவன் யார முதல்ல பிடிக்கிறானோ அவங்க அவுட். டேய் மணி கண்ணை பூத்திக்கடா. சரிக்கா. ஏய் நீ அங்க போய் ஒளிஞ்சுக்க. ராணி அந்த மரத்துக்கு போ. நீ இந்த பக்கம் போடா. கட்டையா போயேண்டா. வரலாமா? இப்ப வரலாம். நெல்லு விளைஞ்சா போரடிக்கணும், பொண்ணு சமஞ்சா பூ முடிக்கணும். வைக்க பணத்தை இருக்கு மாடி வெச்சத்தை விட்டு ஒதுங்கு. அடியீர சேலைய காய போடுற ஆச மனதைய ஆற போடுற. அடி சாயாத மலை மேல கூந்தல மாறாப்பா போட்டு வச்ச. அதுக்கு நீ மாலையிட்டு நாள் பார்க்கணும்.
எப்படி? போங்க, நான் பயந்தா போயிட்டு தெரியுமா? நான் உன்னை கட்டி பிடிக்கிற சொன்ன சவாலை எப்படி நிறைவேற்றிட்ட பாத்தியா? எப்படியா வேஷம்? ஆமாமா, நீங்க சட்டையை கழட்டினாலே சோளக்கொலை பொம்மை தான். இதுல வேஷம் வேறயா? என்ன பண்றேன்னு பாரு. ஏய் இந்தா குயிலி நில்லு. ஏய் ஏய் குயிலி நில்லு. ஏய் இந்தா நில்லு. ஏய் என்னங்க ஓட இது? பாக்குற? விடுங்க. தப்பிச்சு போனா விட்டுருவனா? ஐயோ. ஏண்டி குயிலி, இதான் நீ கண்ணுக்குட்டியை தேடிட்டு வர லட்சணமா? ஆமா, இவர்தான் ஓ அவரோ? ஆமாமா அவரே தான். பரவாயில்ல, ஆள் சும்மா காங்கேயன் கால மாதிரி கச்சிதமா தான் இருக்காரு. ஏய் என்ன? இந்த மரத்துல எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க, அவகிட்ட வச்சுக்குங்க. பொண்ணு தொட்டு விளையாடுனீங்களே, இதுக்கு எங்க ஊர் பஞ்சாயத்துல என்ன செய்வாங்க தெரியுமா? பஞ்சாயத்துக்கெல்லாம் பயப்பட வேற ஆளை பாரு. நான் ஆபீசர். ஆபீசர்னா அரசாங்கத்தோட சரி. எங்க ஊர்ல பொண்ணு தொட்டா கட்டி வச்சிருவோம். பஞ்சாயத்து எதுக்கு? நானே கட்டிக்கிறேன். ஐயோ சும்மா இருங்க. என்னங்க, நான் சொல்லல இவதான். தெரியும். அதான் நொடிக்கு 100 தடவை செல்ல கிளின்னு சொல்லுவிய. வச்சாலும் வச்சாங்க கிளின்னு நல்லாவே கொத்துது. சரி சரி, எப்ப கல்யாணத்தை வச்சுக்க போறீங்க? என்னது கல்யாணமா? இவளையா? கருப்பா இருக்கா? இவளையவா கட்டிக்குவா? இத பாரு சாரு, பொம்பளைக்கு கலரா முக்கியம், கலதான் முக்கியம். இந்த முகத்தை பாருங்க, இந்த அழகு வேற எந்த பொண்ணுக்கு வரும்? சரி வாடி, இந்த ஆள் உனக்கு சரிப்பட்டு வராது, உனக்கு வேற மாப்பிளை பாக்கறவா? ஏய் நில்லுங்க. நான் சும்மா ஒரு ஜோக்கு சொன்னமா? என்னடா அது அம்மூனை விட்டு போறாளுங்க? வணக்கம் ஐயா. குயிலி, சார் எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஊர் ஜனங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களையும் பிடிச்சிருக்கு. எல்லாத்தையும் விட என் பொண்ணையும் ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. இத்தனை நாளும் கேள்விதான் பட்டேன், இன்னைக்கு நேரடியாவே பார்த்துட்டேன். சார் நானும் குயிலியும் 2 பேருக்கும் தெய்வீக காதல். அம்பிகாபதி அமராவதி, லைலா மஜ்னு, ரோமியோ ஜூலியட். இந்த கதையெல்லாம் நானும் படிச்சிருக்கேன். நாடகத்தில் காவியத்தில் காதல் என்றால் நாட்டினர்தாம் வியப்பெய்தி நன்றாம் என்பர். ஊடகத்தே வீட்டினுள்ளே கிணற்றோரத்தே ஊரினிலே காதல் என்றால் உருமுகின்றார். பாரதி பாடல் படிச்சிருப்பியே. அந்த மாதிரி அப்பா நான் இல்லை. ஆனா கல்யாணத்துக்கு முந்தி நீங்க 2 பேரும் இந்த மாதிரி நடந்துக்கிறது ஊர்ல 4 பேர் 4 விதமா பேச இடம் கொடுத்துறாது. சார் நான் குயிலியை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஊருக்கு போய் பெரியவங்க யாராவது இருந்தா வந்து பேச சொல்லு. சார் எனக்கு அப்பா அம்மா கிடையாது, அண்ணனி தான் இருக்காங்க. அவங்க சமத்தோட வந்து அடுத்த வாரமே பரிசம் போடுறேன். முதல்ல அதை செய். நீ ஏன் நிக்கிற? மீதி போத்தானே அவரே போட்டுக்குவாரு, நீ உள்ள போ. நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்கும் போதே வழக்கம் ஆரம்பிச்சிருச்சு. ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து நீயும் நானும் ஒண்ணு சேர்ந்திருக்கோம். காளியப்பனை கை ஒழுங்கு போட்டு ஜெயிலுக்கு அனுப்புனால என்னை கறிவிட்டு இருப்பான். நான் ஊர்ல இல்லாத போது அவன் ஜெயிலிருந்து திரும்பி வந்து உனக்கு இறஞ்சல் கொடுப்பான். சீக்கிரமா என் கழுத்துல தாலியை கட்டிட்டீங்கன்னா காளியப்பனை பத்தி எனக்கு என்னங்க கவலை? நம்ம கல்யாணத்தை வச்சுதான் தகராறு ஆரம்பிப்பாடு போல இருக்கு. இதனால என்ன ஆனாலும் சரி அவன்கிட்ட மோதி பார்க்க நான் தயாரா இருக்கேன். கஷ்டமோ நஷ்டமோ உங்களோட கை கோத்து நடக்க நான் முடிவு பண்ணிட்டேன். நானும் ஒரு முடிவோட தான் ஊருக்கு போறேன். திரும்பி வரும்போது என் கண்மணிக்கு கண்டாங்கி பட்டும் கழுத்துக்கு தாலியோட தான் திரும்பி வருவேன். பட்டுமா? பிரியமுள்ள என் குயிலுக்கு உன்னை பிரிந்து என்னை நான் இழந்து கொண்டிருக்கிறேன். இடிகள் கூட அசையாத என் இதயம் உன் இமயசிப்புக்கு இலகிவிட்டதே. விலை இருந்தாலும் முதல்களை போல் நாம் அடிக்கடி ஒட்டிக் கொள்கிறோம். காதல் கண்ணுக்கு தெரியாத காயம் இனி தாங்காது. உன் பால் நிலவு முகத்தை பார்க்க பறந்தோடி வருகிறேன். உன்னுள் கலந்துவிட்ட வேலு.
வந்துட்டீங்களா? ஆமா, உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியல, அதான் ஓடி வந்துட்டேன். ஏண்டி, உனக்கு எப்ப பார்த்தாலும் அவர் ஞாபகம் தானா? ஆமா, என்ன எழுதிட்டு இருக்க? வந்து பரிசம் போட வெள்ளிக்கிழமை வரேன்னு இருக்காரு, அதுக்கு தான் பதில் எழுதிட்டு இருக்கேன். பரிசம் போட போற இந்த பொண்ணுக்கு பரிசா நான் ஒண்ணு தரப்போறேன். இந்த கொலுசு சத்தம் கேட்கும் போதெல்லாம் என் செல்லக்கிளியோட ஞாபகம் எப்பவும் என் மனசுல இருந்துகிட்டே இருக்கும்.